Hi everyone. So 10th standard maths ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ தான் இது. ஸோ 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் 8 மார்க் இதுதானே நமக்கு எல்லாமே. ஸோ அப்போ 2 மார்க்கும் 5 மார்க்கும் ஒரு 9 எழுதுகிற மாதிரி நேற்றே நான் வீடியோ போட்டாச்சு. பட் இது தெளிவாக 2 மார்க்ஸோடு கொடுத்துருக்குறேன். நேற்று 2 மார்க்ஸ் வந்து கொடுக்காம வேறு வீடியோ பார்க்க சொல்லியிருந்தேன். ஸோ இதில் 2 மார்க்ஸ் கொடுத்துருக்குறேன். குறைஞ்சபட்சம் 2 மார்க்ஸ் தான் கொடுத்துருக்கேன். அட்லீஸ்ட் இதை படிச்சிங்கனாலே 9லேருந்து 10 வரைக்கும் எழுதிடலாம். 10வது ஏன் நான் சொல்ல மாட்டேன்னா கம்பல்சரி என்ன வேணாலும் ஆகலாம். ஸோ அதை நம்ம அப்புறம் பேசிக்கலாம். பட் 5 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 9மே எழுத முடியும். நேற்றே சொல்லியிருந்தோம். ஸோ இன்னும் இருந்தாலும் ரீகாலுக்காக நான் இன்னொரு வாட்டி போட்டிருக்கேன். பட் 8 மார்க் நான் சொன்ன மாதிரி ஜாமெண்ட்ரியில் ஏதாவது 2 4.1 4.4 பெட்டராக இருக்கும். ரெண்டுமே படிச்சிருங்க. ஜாமெண்ட்ரியில் சிமிலர் ட்ரையாங்கிளும் டேஞ்சன்ட்டு சிங்கிள் டேஞ்சன்ட் எல்லாமே பார்த்துருங்க. அண்டு கிராஃபில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் டைரக்ட் வேரியேஷன்ஸ் பார்த்துருங்க. அந்த ரெண்டாவது வேணாம், சரிங்களா? ஸோ ஆனால் எல்லா சம் பார்க்கணும் வித் எக்ஸாம்பிளோட, ஓகேவா? அப்போ தான் நம்மளால் கிராஃப் ஜாமெண்ட்ரி 16 மார்க் அடிக்க முடியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்னு எடுத்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்னில் நம்ம சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சாப்டரில் ஃபஸ்ட் எக்ஸசைஸில் என்ன இருக்குது நீங்கள் சொல்லுங்கள். 1 2 3 எக்ஸாம்பிள் 1.1 1.2 ஏ கிராஸ் அதுலேருந்து கேட்டால் லக்கு தான். 5 மார்க்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் நேற்றே சொல்லிட்டேன் 5 6 7 இதுலேருந்து 5 மார்க் கேட்டுகிட்டே இருக்காங்க, அதனால் படிச்சுக்கோங்க. 2 மார்க்ஸ் எடுத்துட்டிங்கன்னா 1.2 2 3 5 எக்ஸாம்பிள் 1.4 1.5 5 மார்க்கில் 1 4 2 மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா 1.3ல் 1 2 5 8 எக்ஸாம்பிள் 1.6 1.7 அதுவே வந்து 1.4ல் வந்து 2 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 1 3 4 5 6 எக்ஸாம்பிள் 1.17 1.13 1.14 5 மார்க் வந்து நான் ஆல்ரெடி சொன்னது எஃப்எக்ஸு 2 9 10 12 ஏரோ டயக்ராம் போடுறது அந்த கிராஃப் போடுறது அந்த மாதிரி 1.16 1.18 நிறைய பேர் இந்த 12வது சம் படிக்கிறதே இல்லை. அது ஒரு வேளை வந்துட போது பார்த்துக்கோங்க. அதே மாதிரி 1.16 1.18 பார்த்துக்கோங்க. 2 மார்க்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1.5ல் FOG ஈக்குவல் டு GOF ப்ரூவ் பண்ண சொல்லுவாங்க. அது ப்ரூவா இல்லையான்னு கேட்பாங்க. அடுத்து அதுலேயும் ஏ கண்டுபிடிக்கிறது கே கண்டுபிடிக்கிறது கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. ஸோ 1 2 3 4 6 9 எக்ஸாம்பிள் 1.20 1.21 22 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இது மூணுமே பார்த்துக்கோங்க. 5 மார்க்கில் நம்ம தெரிஞ்ச விஷயம் இந்த 8ல் 3 சப்டிவிஷனுக்கு போடுங்க. எக்ஸாம்பிள் 1.24 1.23 ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சார் இவ்வளோ இருக்குன்னா ஃபஸ்ட்டு சாப்டரில் மட்டும்தான் நிறையா இருக்கும். ஏன் காரணம் கேட்டிங்கன்னா இதில் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு சாப்டரை பொறுத்த வரைக்கும் 5 மார்க் 2 வரும், 2 மார்க் வந்து 2 வரும். ஸோ அதனால் இதிலே நீங்கள் வந்து கிட்டத்தட்ட 14 மார்க் எடுத்துடலாம். வித் 1 மார்க்கோட 16 மார்க் எடுத்துடலாம். ஸோ அதான் நான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு சாப்டர் விட்டுறாதீங்க, ஓகேவா? ஃபஸ்ட்டு சாப்டர் நம்ம சொல்லக்கூடிய எல்லா சம்ஸையும் நீங்கள் போட்டுருங்க, ஓகேவா? இதில் நீங்கள் முட காட்டிடாதீங்க. அண்ட் இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும், ஏன்னா ஃபார்முலாவோடு கொடுத்துருக்குறேன். ஃபார்முலாவோட ஈச் அண்ட் எவ்ரி யூனிட்டில் நீங்கள் வந்து 2 மார்க் போட முடியாத யூனிட்டில் கூட நான் ஃபார்முலாவோட நான் கொடுத்துருக்கிறேன். இதையாவது ஒழுக்கமாக படிங்கன்னு கொடுத்துருக்கிறேன். படிச்சிங்கன்னா மட்டும்தான் 9 2 மார்க் மேலே எழுத முடியும், 9 2 மார்க் எழுத முடியும். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கொஞ்சம் லென்த்தியான வீடியோ தான், சரிங்களா? என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லுவேன். ஸோ அடுத்தது செகண்ட் சாப்டர். இப்போ ஃபஸ்ட் சாப்டர் முடிஞ்சு செகண்ட் சாப்டர் பாருங்களேன். பெரிய சாப்டர் நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 12 கணக்கு கொடுத்துருக்கிறேன். எக்ஸைஸ் 2.2ல் 4th சம் எக்ஸாம்பிள் 2.9 2.10 ஒரு 3 சம்மு, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம் தான். 2.4ல் 2 4 5 6 எக்ஸாம்பிள் 2.21 2.5ல் ஏபியிலேருந்து கண்டிப்பாக ஒரு சம் கேட்கலாம். 2 4 5 9 10 எக்ஸாம்பிள் 2.24 2.26 2.7ல் ஜிபியில் 386 2.42 4 சம் தான். 2.8ல் இன்ஃபினிட் சீரியஸ் அப்படின்லாம் சம் இருக்குது. ஸோ அதனால் அதுவும் இம்பார்ட்டன்ட் தான். 1 2 4 எக்ஸாம்பிள் 2.49 ஸோ ஏபியை பொறுத்த வரைக்கும் ஒரே ஃபார்முலா தான், TN = A + n - 1D. அதனால தான் நான் எழுதலை. ஜிபியை பொறுத்த வரைக்கும் ஒரே ஃபார்முலா தான், TN = A power r power n - 1. ஸோ இது மட்டும்தான். அப்போ ஆருக்கு என்னது T2/T1 இதுதான், வேறு எதுவும் பெருசாலாம் இருக்காது, சரிங்களா? அப்புறம் 2.5 எடுத்துட்டிங்கன்னா அதில் ஃபார்முலாவே கிடையாது. 2.8 எடுத்தீங்கன்னா இன்ஃபினிட் சீரியஸ் S infinity = A/1 - R. இதெல்லாம் என்னங்க ஃபார்முலா? இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. 6 தெரியும், ஏவும் அவனே கொடுத்துருவான். 6 நம்ம கண்டுபிடிச்சா ஆன்சர் போட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா ஜஸ்ட்டு நீங்கள் மேலோட்டமாக அந்த சம்ஸ் போட்டு பார்த்தீங்கன்னா போதும். கண்டிப்பாக இதில் 2 2 மார்க் எழுதுனாலும் பரவாயில்ல, ஒரு 2 மார்க்காக எழுத முடியும் நான் சொல்லுவேன். ஆனால் 2 வரும். அடுத்த 5 மார்க் வந்து நம்ம சம்ஸ் தான் கொடுத்துரு. 2.1ல் 6th 4th 3rd எக்ஸாம்பிள் 2.6 எக்லோடி அல்காரிதம் HCF கண்டிப்பாக கேட்பாங்க. 2.5ல் 7 11 12 எக்ஸாம்பிள் 2.28 2.1 2.30 இதில் வந்து 3 கன்சிடர் டேர்ம் 4 கன்சிடர் டேர்ம் மதரில் 3 கன்சிடர் டேர்ம். ஸோ இந்த சம்ஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரேஷியோ. ஸோ இந்த சம்ஸ் எல்லாம் தான் கொடுத்துருக்க, பார்த்துக்கோங்க. இதில் 5 மார்க் தான் வரும். 2.6 வந்து பார்த்தீங்கன்னா 7th 1 எக்ஸாம்பிள் 2.36 2.37 என்னது டிவிசிபிள் சம், ரொம்ப முக்கியம். நிறைய பேர் அது படிக்கிறது இல்லை. 2.8ல் 3 3 5 5 பார்த்துருங்க. 2.9ல் ரேக்கான்னு ஒரு சம் இருக்குது, அதையும் பார்த்து 3rd சம் வந்து பார்த்துக்கோங்க. மொத்தமாகவே ஒரு 12 சம் தான் கொடுத்துருப்பேன். அட்லீஸ்ட் இதையே நீங்கள் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் 2 5 மார்க் கூட எழுதலாம். நான் இங்கே 1னே இப்போதைக்கு போடுறேன்.
ஏன்னா ஒரு வேளை கொஸ்டின் பேப்பர் டஃப்பாக வந்தால் கூட நம்மளால் ஒன்று எழுத முடியும், நம்ம சம் ஒன்று வந்துடும் எப்படியாவது. ஸோ அடுத்து தேர்ட் சாப்டர் எடுத்துட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு தலைவலியான ஒரு சாப்டர்னா தேர்ட் சாப்டர் தான். ஆனால் பாருங்களேன் என்ன பண்ணியிருக்கேன், 5 மார்க்குன்னு எடுத்துட்டிங்கன்னா 3.1 சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன். நேற்றே நான் வீடியோ போட்டுட்டேன், அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். அதுக்கு 5 மார்க் மட்டுமாவது ஒழுக்கமாக போடுங்க. நான் சொல்கிறது 5 மார்க் வீடியோ, 5 மார்க்குன்னு தனியாக வீடியோ போட்டால் அந்த வீடியோ சொல்கிறேன். அதில் இருக்கிற 5 மார்க் மட்டுமாவது போடுங்க, கண்டிப்பாக ஒன்று எழுதலாம். 3.2வும் 3.8, 3.2வில் ஜிசிடி மட்டும் எக்ஸசைஸும் எக்ஸாம்பிள் எல்லாம் போட்டு பாருங்கள். 3.8ல் ஸ்கொயர் ரூட் எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள் போட்டு பாருங்கள். இதுலேருந்து ஒரு சம் கண்டிப்பாக வரும், சரிங்களா? ஸோ அடுத்தது சாப்டர் 3 எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 மார்க்குன்னு பார்த்தீங்கன்னா யாருமே படிக்கிறது இல்லை, ஏன்னா நிறையா இருக்குன்னு நினைக்கிறீங்க. பாருங்களேன், மொத்தமாக ஒரு 15 கணக்கு கூட இருக்காது. 3.3ல் ஃபஸ்ட்டு செகண்டில் ஃபஸ்ட்டு. இப்போ 3.3 என்னது, f of x into g of x equal to LCM into GCD. ஸோ இது வந்து அல்ஜிப்ராவோட ஃபார்முலானா தெளிவாக நான் கொடுத்துருப்பேன். நான் இது ஃபஸ்ட் சொல்லி முடிச்சிடுறேன், அப்புறம் எக்ஸசைஸ் வரையாக ஃபார்முலா சொல்கிறேன். ஒரு 5 ஃபார்முலா தான், அது படிச்சிங்கன்னா நீங்கள் எல்லாமே போட்டுடலாம். ஏன் நீங்கள் 2 மார்க் பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா மட்டுமாவது ஒழுக்கமாக படிச்சிங்கனாலே என்ன பண்ணிடலாம், உங்களால் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். 3.4ல் ஃபுல் வித் எக்ஸாம்பிள், ஏன்னா எக்ஸ்க்ளூடட் வேல்யூவும் அடுத்து லோவஸ்ட் ஃபார்மும் ரொம்ப ஈஸி. எக்ஸ்க்ளூடட் வேல்யூன்னு என்ன கீழே இருக்குது ஈக்குவல் டு 0 போட்டு ஃபேக்டரைஸ் பண்ணணும், அவ்வளோதான். 3.5ல் ஃபஸ்ட்டு மட்டும் சிம்பிளிஃபைல. 3.7ல் ஸ்கொயர் ரூட்டில் ஃபஸ்ட் ஒன் எக்ஸாம்பிள் 3.9 இதெல்லாம் என்னங்க இருக்குது, மாடு எடுத்த ஆன்சரு. ஸோ அடுத்து 3.9ல் சம் ஆஃப் ரூட்டு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும், இன்னொன்றில் சம் அண்ட் ரூட் கண்டுபிடிக்கணும். சத்தியமாக இதில் ஃபார்முலா படித்து நீங்களே போட்டுருவீங்க. 3.10ல் ஃபஸ்ட்டு சம் என்னது, ஃபேக்டரைசேஷன் மெத்தட். 5 சம் இருக்கா, போட்டுடலாம். 3.11ல் 2ல் ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் 3.30 நேச்சர் ஆஃப் ரூட்டு. நேச்சர் ஆஃப் ரூட்டு தான் கேட்டுகிட்டே இருக்காங்க. நேச்சர் ஆஃப் ரூட்டுக்கு டெல்டா ஈக்குவல் டு b² - 4ac அந்த ஃபார்முலா போட்டால் ஆன்சர். 3.13ல் ஃபஸ்ட்டு 3.13 தான் நேச்சர் ஆஃப் ரூட்டு. அதில் ஒரு 3 சம் கொடுத்துருக்குறேன். 3.11 எடுத்துகிட்டிங்கன்னா ஃபார்முலா மெத்தட் வச்சு 5 மார்க்லாம் கேட்குறாங்க. ஸோ அந்த ஃபார்முலாவும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 12 சம் தான் கொடுத்துருப்பேன். அதை நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா போதும். நான் இப்போ ஃபார்முலாவை காட்டுறேன், அல்ஜிப்ராவோட ஃபார்முலாவை. ஸோ எந்தெந்த எக்ஸசைஸ்க்கு எந்தெந்த ஃபார்முலா அப்படிங்கிறது தெரிஞ்சதுனாலே நம்ம எக்ஸசைஸ் இன்ட்ரெஸ்ட்டாக ஈஸியாக படிச்சிடலாம், ஓகேவா? ஸோ அல்ஜிப்ரா ஃபார்முலா காட்டுறோம் பாருங்கள். ஸோ இதில் வந்து அல்ஜிப்ரா ஃபார்முலா, ஸோ அல்ஜிப்ராவில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட என்ன இருக்குது, 3.3ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா LCM into GCD f of x into g of x. இது படிச்சிங்கன்னா LCM கேட்டால் போட்டுடலாம், GCD கேட்டால் போட்டுடலாம், அது இப்படி கொண்டு வந்தால் போட்டுடலாம். 3.9ல் சம் அண்ட் ப்ராடக்ட், டிட்டர்மைன் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, சம் அண்ட் ப்ராடக்ட்டை கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டாங்கன்னா என்ன ஃபார்முலா, x² - ஆல்ஃபா + பீட்டா × x + ஆல்ஃபா பீட்டா = 0. இல்லைனா இந்த ஃபார்முலா ரெண்டில் எது வேணாலும் போடலாம். என்னென்ன கொடுத்த வேல்யூ எடுத்து போட்டால் ஆன்சர், அவ்வளோதான். ஃபைண்ட் சம் அண்ட் ப்ராடக்ட் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கிவன். நல்லா கேட்டுக்கோங்க, குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு சம் அண்ட் ப்ராடக்ட் கேட்பாங்க. ஃபைண்ட் சம் அண்ட் ப்ராடக்ட்னா ஆல்ஃபா + பீட்டா = -b/a, ஆல்ஃபா பீட்டா = c/a, அவ்வளோதான். இது என்ன இருக்குது நீங்கள் சொல்லுங்கள். இது வந்து 3.3 ஃபார்முலா, இது 3.9 ஃபார்முலா. 3.11 ஃபார்முலா என்னது, சால்வ் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்து ஃபார்முலா மெத்தட் கொடுத்துரும். என்ன ஃபார்முலா, இந்த ஃபார்முலா நல்லா மனப்பாடம் பண்ண மாட்டீங்களா? ரொம்ப ஈஸி, ABC அவனே கொடுத்துருப்பான், போட்டு போக வேண்டியதான், ஈஸியாக இருக்கா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஃபார்முலா நேச்சர் ஆஃப் ரூட்டு 3.13. டெல்டா ஈக்குவல் டு b² - 4ac முடிஞ்சு போச்சு. அதில் கிரேட்டர் தென் 0, அதாவது பாசிட்டிவில் ஆன்சர் கிடச்சா ரியல் அண்ட் அன்ஈக்குவல் ரூட்டு மூலங்கள், சரிங்களா? மெய் மற்றும் சமமற்ற மூலங்கள்னு சொல்லுவாங்க. டெல்டா ஈக்குவல் டு 0 அப்படின்னா, அதாவது b² - 4ac = 0 நீங்கள் போட்டு 0ன்னு வந்தால் ரியல் அண்ட் ஈக்குவல், மெய் மற்றும் சமமான மூலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. டெல்டா <0 நெகட்டிவ் ஆன்சர் வந்தால் நோ ரியல் ரூட், மெய் மூலங்கள் இல்லை அப்படின்னு வரும். ஸோ இது வந்து கண்டிப்பாக இதை பேஸ் பண்ணி சம்மு கேட்டுட்டு தான் இருக்காங்க, பார்த்துருங்க, சரிங்களா? ஸோ இப்போ அல்ஜிப்ரா பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு. 2 மார்க் பாருங்கள், எத்தனை நேரத்தில் போட்டு முடிக்கலாம், 1 மணி நேரம் இருந்தால் போட்டு முடிச்சிடலாம். ஏன்னா நிறைய பேர் நிறைய எக்ஸசைஸ் இருக்குன்னு படிக்கவே மாட்டீங்க. ஸோ அல்ஜிப்ராவில் இந்த பேஸ் பண்ணி 2 மார்க் கேட்பாங்க, போட்டுருங்க. ஸோ அடுத்தது வந்து நம்ம செகண்ட் சாப்டர் பார்த்தோம், தேர்ட் சாப்டர் பார்த்துறோம். இப்போ வந்து 4th சாப்டர் பார்க்கலாம். 4th சாப்டராக நான் பெருசாக எதுவும் சொல்ல மாட்டேன், என்னென்னா தியரம் மட்டும்தான் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி மேட்ரிக்ஸ் பார்க்கல, இல்லை அதை சொல்லிடலாம். ஸோ மேட்ரிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்ன்றது 3.17 எல்லாமே, 3.18 கிட்டத்தட்ட எல்லாமே தான் சொல்லியிருக்கேன். ரொம்ப ஈஸி. 3.19 இன்டூ பண்ணுறதுல எப்படி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக போட்டேன். இன்டூ பண்ண தெரிஞ்சால் போட்டுடலாம் 3.19. ஸோ இந்த 2 மார்க்ஸ் எல்லாம் பார்த்துக்கோம். 5 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 11, 12, 13 போடா முட்டுறாதீங்க, கண்டிப்பாக அதுலேருந்து வரும். 3.71, 3.72, 3.73, 3.18ல் 3.8 ஒரு 10 சம் கூட இருக்காது, 7 சம் தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக மேட்ரிக்ஸ்லேருந்து ஒரு 2 மார்க் ஒரு 5 மார்க் எதிர்பார்க்கலாமான்னு கேட்டால் மேபி ஒரு 5 மார்க் வந்தால் 2 மார்க் வராது, 2 மார்க் வந்தால் 5 மார்க் வராது, ஏதோ ஒன்று எதிர்பார்க்கலாம். 5 மார்க் வரும் தான் நினைக்கிறேன் இந்த வருஷம், பார்க்கலாம். வரலன்னா 2 மார்க் வந்துடும். அண்ட் தீரமில் ஏதோ ஒன்று எதிர்பார்க்கலாம். 5 மார்க் வந்து ஒன்று வந்துடும். தேல்ஸு, பித்தகாரஸு, ஏபிடி, ஆங்கிள் பைசெக்டர் தீரம் நல்லா படித்து போட்டு பாருங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும்.
இதுலேருந்து எவ்வளோ 2 மார்க் எழுத முடியும்னா நான் வந்து கஷ்டமாக கொஸ்டின் பேப்பர் கேட்டாலும் ஒரு 2 மார்க்காவது எழுதலாம் அல்ஜிப்ராவில். ஸோ நீங்கள் கணக்கு போட்டுக்கோங்க எவ்வளோ எழுத முடியும்னு உங்களுக்கே தெரியும். சாப்டர் 4 சொல்லியாச்சா, இனி அடுத்த சாப்டர் 5 இருக்குது, 6 இருக்குது, 7 இருக்குது. பாருங்கள் சாப்டர் 5 எடுத்துக்கோங்க. 2 மார்க் என்ன இருக்குது? இவ்வளோ 2 மார்க்கா? ஒன்றுமே கிடையாது, 10 தான் இருக்குது. பாருங்கள் 5.1ல் ஃபஸ்ட்டு, தேர்டில் ஃபஸ்ட்டு, செகண்டில் ஃபஸ்ட்டு. எக்ஸாம்பிள் 5.2 என்னது? ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கொலீனியர். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏ கண்டுபிடிக்குது. என்ன இருக்குது? ஃபார்முலா கூட இல்லை, ஃபார்முலா இல்லாமலே அது போடலாம். 5.2ல் தேர்ட் ஒன் எக்ஸாம்பிள் 5.9, 5.10, 5.11 என்னது? 5.9ல் ஸ்லோப் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. y2 - y1 x2 - x1. அது எல்லாமே நான் ஃபார்முலாவை கொடுத்துருக்கேன், பார்க்கலாம் இருங்க. 5.3 எடுத்துக்கிட்டிங்கன்னா 2, 4, 6, 7, 8, 10, 12. என்ன சார் இவ்வளோ சம்ம சொல்லியிருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாது. அதில் வந்து 1 பாயிண்ட் ஸ்லோப் இருக்குது, 2 பாயிண்ட் ஃபைண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் ஃபார் 2 பாயிண்ட். இந்த மாதிரி நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது. ஸோ நான் கொடுத்துருக்கிறேன், பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 5.19, 21, 24, 25, 26. இது கொஞ்சம் டைம் ஆகும், பட் ஈஸி தான். 5.4 எடுத்துக்கிட்டிங்கன்னா பேரலல் பர்பெண்டிகுலர் கேட்பாங்க. ஸ்லோப் கண்டுபிடிக்க தெரியணும். ஒரு ஈக்குவேஷன் கொடுத்தா அதுக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்க தெரியணும். ஃபஸ்ட்டு தேர்டு. எக்ஸாம்பிள் 5.32, 33, 34. இப்போ ஃபார்முலா பாருங்கள். ஃபைண்ட் ஸ்லோப்பு 2 பாயிண்ட் கொடுத்துருவாங்க. 2 பாயிண்ட் கொடுத்து ஸ்லோப்புன்னு கேட்டாங்கன்னா m = y2 - y1 x2 - x1. இது என்ன எக்ஸைஸ்? 5.2 எக்ஸைஸ். 5.2 எக்ஸைஸில் எவ்வளோ ஃபார்முலா இருக்குது? ஒரே ஒரு ஃபார்முலா தான். அந்த m = tan θலாம் வராது. பேரலல் பர்பெண்டிகுலர் m1 = m2, பர்பெண்டிகுலர் m2 = -1. இது இணை மற்றும் செங்குத்து அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொன்னாங்கன்னா 2 மார்க்கில் கேட்பாங்க. 5.2ல் இருக்குது. கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி 2 தடவை போட்டு அது 2 ஸ்லோப்புமே ஈக்குவலா, 2 ஸ்லோப்பும் இன்டூ பண்ணால் -1 வருதான்னு பார்க்கணும். ஸோ பர்பெண்டிகுலர் பேரலல் செக் பண்ணுற மாதிரி இந்த பேஸ் பண்ணி சம் மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. டு ஃபைண்ட் ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன். அதாவது நீங்கள் ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் நேர்கோட்டு சமன்பாட்டை காண்க அப்படின்னு கேட்டாங்கன்னா 2 பாயிண்ட் உங்களுக்கு கொடுத்தாங்கன்னா, ஏன்னா இந்த ஃபார்முலா குழப்பம். 2 ஃபார்முலா கொடுத்துட்டாங்கன்னா என்ன ஃபார்முலா? சாரி 2 பாயிண்ட் கொடுத்தா என்ன ஃபார்முலா? பெரிய ஃபார்முலா y - y1, y2 - y1, x - x1, x2 - x1. ஃபார்முலா எழுதினாலே 1 மார்க். ஸோ நீங்கள் எடுத்து போட்டால் ஆன்சர் வந்துடும். ஸோ பாருங்கள் 2 ஃபார்முலா ஆச்சா, இனி 3வது 4வது 4 ஃபார்முலா தான். இது படித்தா நீங்கள் இந்த லெசன்லேயும் 2 மார்க் எழுதிடலாம். ஒரு பாயிண்ட்டு ஒரு ஸ்லோப். ஒரு பாயிண்ட் எப்படி இருக்கும்? 1,2, 2,3 இந்த மாதிரி ஏதாவது கொடுப்பாங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு எழுதியிருக்கேன். ஸ்லோப் வந்து 1 கொடுத்துட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா y - y1 ஃபார்முலா எழுத முடிஞ்சு. அடுத்து y = mx + c. இன்டர்செப்டும் ஸ்லோப்பும் கொடுத்துட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா. ஓகேவா? இன்டர்செப்ட் ஆன் x and y ஆக்சிஸ். சரிங்களா? இன்டர்செப்ட் ஆன் x and y ஆக்சிஸ் அப்படின்னு சம்மில் கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா. ஃபைண்ட் ஸ்லோப் m. அதாவது ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் வந்து கொடுத்துட்டு ஒரு நேர்கோட்டு சமன்பாடு கொடுத்துட்டு ஸ்லோப் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா இந்த ஃபார்முலா. ஏன்னா எம்முக்கே 2 ஸ்லோப் கண்டுபிடிக்க 2 ஃபார்முலா இருக்குது. ஓகேவா? குழப்பலன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு 6 ஃபார்முலா படித்தாலே நம்மளால் எல்லா 2 மார்க் எழுத முடியும். சாப்டர் 5ல் 5 மார்க் பாருங்களேன், நான் ரொம்ப கம்மி பண்ணியிருக்கேன். 5, 6, 7 எக்ஸைஸ் 5.2ல் 10, 11, 12 எக்ஸாம்பிள் 5.16. இந்த கோஆர்டினேட்டரில் கே கண்டுபிடிக்கிறது இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. கொலினியர் பார்த்துக்கோங்க. 5.2ல் 10, 11, 12 பேரலோகிராமு, ட்ரெப்பீசியமு, அந்த எக்ஸாம்பிள் தீரம் பார்த்துக்கோங்க. 5.3ல் 9th சம் ஆல்டிடியூட் மீடியன். 2ல் ஏதோ ஒன்று கேட்பாங்க, கண்டிப்பாக வரும். எக்ஸாம்பிள் 5.36ம் பார்த்துக்கோங்க. 5 மார்க் முடிச்சு. ஸோ இதில் எவ்வளோ 5 மார்க் எழுத முடியும்? என்னோட கணிப்பு என்னன்னா ஒரு 5 மார்க் கண்டிப்பாக எழுத முடியும், ரொம்ப கஷ்டமாக கேட்டால் கூட. ஸோ நான் பாருங்கள் கொஸ்டின் பேப்பர் டஃப்பாக கேட்டால் கூட எழுத முடியும்னு சொல்கிறேன். இதில் எவ்வளோ 2 மார்க் எழுதலாம் அப்படின்னா கோஆர்டினேட் ஜாமெட்ரி 2மே எழுதலாம்னு சொல்லுவேன். ஆனால் நான் இப்போதைக்கு 1ன்னு போடுறேன். ஓகேவா? சாப்டர் 6 எடுத்துக்கோங்க. ட்ரிக்னாமெட்ரி 6.1ல் 1, 3 எக்ஸாம்பிள் 6.5, 6.4 எவ்வளோ 2 மார்க் இருக்குது? 4 2 மார்க் தான் இருக்குது. இது போட மாட்டிங்களா? 6.2ல் ஃபஸ்ட்டு 1, 6.19, 6.20, 6.3ல் ஃபஸ்ட் 1, 6.26 மொத்தமாகவே 10 2 மார்க் கூட இருக்காது. ஸோ இதுலேருந்து எவ்வளோ வரும்னா ஒரு 2 மார்க் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஓகேவா? 5 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 6.2ல் 2, 3, 5, 6 எக்ஸாம்பிள் 6.21, 6.20 இதில் ஷிப்புன்னு ஒரு சம் இருக்குது. 6.2லையும் இருக்குது, 6.3லையும் ஷிப்பு சம் இருக்குது. தயவு செய்து ரொம்ப வீக்காக இருக்கிறவங்க அந்த ஷிப்பு சம்மை நல்லா போட்டு பாருங்கள், அதே கேட்க வாய்ப்பு இருக்குது. 6.3ல் 2, 4, 5 எக்ஸாம்பிள் 6.28, 6.30 அதே மாதிரி 6.3ல் ஏரோப்ளைன்னு ஒரு சம் இருக்குது, நல்லா போட்டு பாருங்கள், கேட்க வாய்ப்பு இருக்குது. 6.4ல் 1, 4, 5 அதே மாதிரி 6.4ல் ட்ரீன்னு ஒரு சம் இருக்குது, லேம்ப் போஸ்ட்னு ஒரு சம் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து. செல்ஃபோன் டவர்னு ஒரு சம் இருக்குது. 6.31, 32 ஓகேவா? 6.31, 32, 33 3 எக்ஸாம்பிளும் போடணும். ஓகேவா? ஸோ ஒரு 15 கணக்கு இருக்குங்க 5 மார்க்கு. இதுலேருந்து ஒரு 5 மார்க் வந்துடும் ட்ரிக்னாமெட்ரியில். ஸோ பாருங்கள், ஒரு கவலையும் இல்லை, நம்ம 6 சாப்டர் எப்படியாவது முடிச்சிடலாம். இதில் பெருசாக ஃபார்முலாலாம் இல்லைங்க. 6th சாப்டரில் பெரிய ஃபார்முலாலாம் நினச்சிட்டு இருக்கீங்க. ஒரு 2 மார்க்கில் 6.1 4 சம் தான் சொல்லியிருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி படிச்சுக்கோங்க. 6.2, 6.3ல் tan தீட்டாவோட ஃபார்முலா தர ஒரு ட்ரையாங்கிள் தராங்கன்னா இங்கே ஆங்கிள் இருந்ததுன்னா இது என்னது? ஹைபாட்னியூஸு. இது வந்து என்னது? ஆப்போசிட்டு. இது வந்து என்னது? அட்ஜசன்ட்டு.
ஃபார்முலா எழுதிட்டு போங்க. tan θ தானே ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ்க்கு, tan θ என்னது ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஸோ இது எழுதிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான், அவ்வளோதான். ஸோ இதுதாங்க ஃபார்முலா, இந்த ஃபார்முலா வச்சு தாங்க சம்சே வரும், பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 7. சாப்டர் 6 பாருங்கள், முடிக்கிறதுக்கு எத்தனை நேரம் ஆகும்? 2 to 3 hours கூட ஆகாது. சாப்டர் 7 பாருங்கள், கஷ்டமான சாப்டர்னு நினைக்கிற ஒரு சாப்டர் தான் இது, பட் ஈஸி தான் பாருங்களேன். 2 மார்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா எவ்வளோ 2 மார்க் இருக்குது? எக்ஸாம்பிள் 7.2, 7.6, 7.8, 7.9, 7.10, 7.13. ஒரு 8 சம் தான் இருக்குது 7.1ல். 7.2ல் 6, 7, 8 வால்யூமில். எக்ஸாம்பிள் 7.15, 7.19, 7.20 எவ்வளோ சம் இருக்கும்? 15 இருக்குமா? 15 கூட இருக்காது, 10 கூட இருக்காது. 2 மார்க்கில் 1 இதில் வருது, வால்யூமில் 1, ஏரியாவில் 1, 2 கேட்டுருவாங்க, நான் 1ன்னு கணக்கு வைக்கிறேன். அடுத்து 5 மார்க்கில் 7.2ல் 1, 2, 3, 4, 10. எக்ஸாம்பிள் 7.23 என்னென்ன சம்மு? ஃபஸ்ட் சம் எம்பேங்க்மெண்ட்டு, செகண்ட் வந்து அந்த சிலிண்டருக்குள்ளே சிலிண்டர் வைக்கிறது, தேர்டு உடன் பீஸு, ஃபோர்த்து அந்த பெட்ரோல் டேங்க்கு, 10th ஒன்று வந்து கண்டெய்னர் மில்க்கு. எக்ஸாம்பிள் 7.23 ஃபஸ்ட் சம். இது எல்லாமே ரிப்பீட்டான சம் தான். 7.3ல் கேப்சூல்னு ஒரு சம் இருக்குது, மாத்திரை. கண்டிப்பாக அந்த சம் வர வாய்ப்பு இருக்குது. 1, 2 வெசல் அண்ட் நாதன். எக்ஸாம்பிள் 7.24, 26, 27 அருள். 27 7.1 ஃபனல்னு ஒரு சம் இருக்குது. 7.24 டாய்னு ஒரு சம் இருக்குது. இது ரொம்ப முக்கியங்க. 7.3 7.4ல் எந்த ஒரு ஆப்ஷனும் எடுக்காதீங்க, எல்லா சம்மும் படிங்க. ஃபஸ்ட்டு 8 சம் இருக்குது, 8 சம்மே போடுங்க. அதில் ஐஸ்கிரீம்னு ஒரு சம் இருக்குது, கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது, பார்க்கலாம். 7.29, 30, 31. ஸோ இது நீங்கள் படிச்சிங்கன்னா நான் கஷ்டமாக கொஸ்டின் பேப்பர் கேட்டாலும் ஒரு 5 மார்க்னு வச்சுக்கிறேன். ஏன்னா ஏரியாவிலேருந்து ஒரு 5 மார்க் கேட்பாங்க. நான் இது ஏரியாவில் கொடுக்கல, ஆனால் போன வீடியோவில் கொடுத்துருந்தேன். ஏரியா முடிஞ்சால் படிச்சுக்கோங்க. 7.1 முடிஞ்சால் படிச்சுக்கோங்க. சரி, இதில் எவ்வளோ 2 மார்க் எழுதிட்டேன். அடுத்தது ஃபார்முலா பாருங்கள். ரைட் சர்க்குலர் சிலிண்டருக்கு, ரைட் சர்க்குலர் கோனுக்கு, இது 2 மட்டும் நல்லா மனப்பாடம் பண்ணுங்க. அப்புறம் நீங்கள் மித்ததுக்கெல்லாம் வால்யூம் எல்லாம் மனப்பாடம் பண்ணிங்கனாலே போதும். எல்லா 2 மார்க் எல்லா 5 மார்க் எழுதிடலாம், அவ்வளோதான் நமக்கு அமைஞ்சிருக்கு. ரைட் சர்க்குலர் சிலிண்டர் எடுத்திங்கன்னா 2πr/h, டிஎஸ்ஏ வந்து 2πr × h+r, வால்யூம் πr²h முடிஞ்சு. இது பாருங்கள் ஒரே மாதிரி தானே இருக்குது. ரைட் சர்க்குலர் சிலிண்டருக்கு சிஎஸ்ஏ வந்து πrl, எல்லுக்கு தனியாக ஃபார்முலா இருக்குது, ஸ்லாண்டைட்டுக்கு πr × l+r 1/3πr²h. தயவு செய்து வால்யூமோட ஃபார்முலா மட்டுமாவது படிச்சுட்டு போங்க, அதை வச்சு 5 மார்க் போட்டுடலாம். 2 மார்க் வேணும்னா மட்டும் சிஎஸ்ஏ டிஎஸ்ஏ படிச்சுக்கோங்க. ஸ்பியருக்கு பாருங்களேன், ரெண்டுமே ஒரே ஃபார்முலா தான். வால்யூம் பாருங்கள் 4/3πr³ முடிஞ்சு. ஹெமிஸ்பியருக்கு பாருங்களேன், இது ரெண்டும் அவ்வளோ இல்லை, அவ்வளோ யூஸ் ஆகாது. 2/3πr³ வால்யூம். அடுத்தது வால்யூம் ஆஃப் ஹோலோ சிலிண்டர் மட்டும் படிங்க, அதை வச்சு தான் செம்மையாக வரும். ஸோ இது மட்டும் படிங்க. வால்யூம் ஆஃப் ஹோலோ ஸ்பியர் 4/3π R³ - ஸ்மால் R³. ஹோலோனா 2 R வரும், அவ்வளோதான் வித்தியாசம். மித்தபடி எதுவுமே கிடையாது ஃபார்முலாலாம். ஸோ தட்ஸ் இட். இது வந்து படிக்க எவ்வளோ நிமிஷம் ஆகும்? 5 நிமிஷம் ஆகும், அவ்வளோதான். வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர் 2/3πr³ முடிஞ்சு. வால்யூம் ஆஃப் ஃப்ரஸ்டம் மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், 3 இருக்கும். 3மே நீங்கள் வந்து கம்பைன் பண்ணி நல்லா படிச்சுக்கோங்க, நல்லா எழுதி பாருங்கள். ஃப்ரஸ்டம் வச்சு ஒரு 5 மார்க் கூட வரலாம். சாப்டர் 8 2 மார்க்கு. 2 மார்க் சாப்டர் 8ல் 2 வருங்க. ரெண்டுமே நம்மளால் எழுத முடியும். 2 மார்க் வந்து ரெண்டுமே எழுதிடலாம். எப்படி சார்? 8.1 ஸ்டார்ட் 1, 2, 3, 7, 8.1, 8.3, 8.2 இந்த 2 எக்ஸாம்பிள்லாம் படிச்சிருங்க. என்ன ஃபார்முலா 8.1ல்? R = L - H. ஸோ வீச்சு மட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ரேஞ்ச் அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச். அப்படி L - S, L - S / L+S. ஸோ இந்த ஃபார்முலா எழுதுனா 1 மார்க்குங்க. லோ எல்லுனா பெரிய வேல்யூ, எஸ்னா சின்ன வேல்யூ, அவ்வளோதான். 7th சம்முக்கு மட்டும் 21 நேச்சுரல் நம்பர் சம்முன்னு கேட்பாங்க. சிக்மா = √n² - 1 / 12 இந்த ஃபார்முலா எழுதி இந்த என்னோட வேல்யூ 21 எடுத்து போட்டிங்கன்னா ஆன்சருங்க. 6.05 நினைக்கிற ஆன்சர் தெரியல, பார்த்துக்கோங்க. 8.2ல் ஃபஸ்ட்டு 2 சம்மு, எக்ஸாம்பிள் 8.15 அவ்வளோதான். இதுக்கு என்ன ஃபார்முலா 8.2ல்? CV = சிக்மா / x bar × 100. சிக்மானா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், எக்ஸ் பார்னா மீன். ஏன்னா கொஸ்டினில் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எக்ஸ் பார் கொடுத்து அப்புறம் சிவி கண்டுபிடிக்க சொல்லுவான். கொஸ்டினில் மீன் கொடுத்து இது 2 கண்டுபிடிக்க சொல்லுவான். எதா 2 கொடுத்து எதா 1 கண்டுபிடிக்க சொல்லுவான். தயவு செய்து இந்த ஃபார்முலா படித்தா இது 2 எக்ஸசைஸ் முடிஞ்சு 5 சம் தான் இருக்குது. இதுலேருந்து ஒரு 2 மார்க் வரும். அடுத்து ப்ராபபிலிட்டி நிகழ்தகவல் வந்து பார்த்தீங்கன்னா 8.3ல் 1, 2, 4, 10. எக்ஸாம்பிள் 8.18, 8.20, 8.22. நான் இங்கே எழுதியிருக்கேன்னா புது புக்கு பழைய புக்கில் மாறி இருக்கு. சீட்டு கட்டு சம்மெல்லாம் தூக்கியிருக்காங்க. அதனால காயின் ஒரு சம் இருக்குது 8.22 பார்த்துக்கோங்க. 8.21 நான் தப்பாக எழுதுனா இங்கே எழுதியிருக்கேன் பாருங்க. லீப் இயர் சம் 2 மார்க் பார்த்துக்கோங்க. எக்ஸசைஸ் 8.4ல் ஃபஸ்ட் 5 சம் பார்த்துக்கோங்க. 8.26, 8.29 பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் முடிஞ்சு. சரி, ப்ராபபிலிட்டியில் 10 சம் தான் இருக்குது. ப்ராபபிலிட்டியில் என்னெல்லாம் ஃபார்முலா இருக்குது? அடிஷன் தியரமில் இந்த ஃபார்முலா, இது ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. அடுத்தது 1 கொடுத்து 1, அதாவது A1லி அப்படின்னா இந்த ஃபார்முலா, B1லி அப்படின்னா இந்த ஃபார்முலா. இது ரெண்டுமே 2 மார்க்கில் யூஸ் ஆகும், படிச்சுக்கோங்க. 5 மார்க்கில் பாருங்கள், ப்ராபபிலிட்டியில் 1 எழுதிடலாம். சரிங்களா? அதே மாதிரி 2 மார்க் 2 எழுதிடலாம். நான் முன்னாடியே சொல்லிட்டேன். இப்போ நீங்களே கணக்கு போட்டுக்கோங்க. எல்லா சாப்டர்லையும் 1 எழுதலாம் நான் சொல்லிட்டே இருந்தேன்னா 8.3ல் 7, 8, 9. ஓகேவா? எக்ஸாம்பிள் 8.19, 8.24.
ஸோ 8.24 மட்டும் எ கேம்னு ஒரு சம். 8.4ல் 6, 7, 8, 11. ஸோ 6th ஒன் வந்து 2 டை, 7th ஒன் வந்து ஏ பாக்ஸ், 8th வந்து 3 அன்பயாஸ் காயின், 11th வந்து எ காயின் த்ரைஸ். ஏன் நான் வந்து இதை எழுதி போட்டிருக்கேன்னா 6, 7, 8, 11 சில புக்கில் மாறி இருக்குது, அதனால் நான் இங்கே எழுதவே செஞ்சுருக்கேன், அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கோங்க. 8.27, 8.30, 8.28, 8.13 NCC NSS அப்பார்ட்மெண்ட்டு 2 டை. தயவு செய்து ப்ராபபிலிட்டியில் இந்த 10 சம் நல்லா போட்டு பாருங்கள், ஒரு 5 மார்க் கன்ஃபார்ம் எழுதிடலாம். சரி, இதில் என்ன ஃபார்முலா இருக்குது? ஒரு 6 சம்மில் வந்து கொடுத்துருப்போம், சம் ஆஃப் 8 ஆர் சம் ஆஃப் ஈவன் நம்பர் ஆர். ஒரு 6 சம்மில் கொடுத்துருந்தா அது அடிஷன் தியரமோட ஃபஸ்ட்டு ஃபார்முலா. அடுத்த 2 6 சம்மில் கொடுத்துருந்தா அது பெரிய ஃபார்முலா. அப்பார்ட்மெண்ட்டுன்னு ஒரு சம் இருக்கா, 1 to 100 அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் புக்கில் எக்ஸாம்பிள் சம் இருக்குது. ஸோ அதில் வந்து இந்த ஃபார்முலா யூஸ் ஆகும். ஸோ ஃபார்முலாவோட வித்தியாசம் தெரிஞ்சு வச்சு ஒழுக்கமாக சம்ம போடுங்க, ஏன்னா ஒரே மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ நான் சொன்னது எல்லாமே நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா நான் வந்து சொல்கிறேன், 9 2 மார்க்கும் 9 5 மார்க் என்னால் எழுத முடியும், அஷ்யூரிட்டி என்னால் கொடுக்க முடியும். சரிங்களா? அல்ஜிப்ரா ஃபார்ம்லாம் இங்கே கொடுத்துருக்குறேன். ஸோ எல்லாமே உங்களுக்கு இருக்குது. இது பிடிஎஃபாக நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். ஸோ திஸ் இஸ் 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ். இதை மட்டும் நல்லா படிச்சிட்டிங்கன்னா போதும், கண்டிப்பாக 90+ ஈஸியாக எடுத்துடலாம். சென்டம் அடிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கம்பல்சரிக்கு யூனிட் எக்ஸைஸ் படிச்சே ஆகணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பேசலாம். அடுத்த வீடியோவில் ஜூலை கொஸ்டின் பேப்பரோட உங்களோட சந்திக்கிறேன். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப முக்கியம். எல்லா சாப்டருக்கும் ஃபார்முலாவும் கொடுத்தாச்சு, எல்லா சாப்டருக்கும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது சொல்லியாச்சு. ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.